ஹாய் காய்ஸ், தட்டைப்பயிர் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இந்த டிஷ் நேம் வந்து தட்டைப்பயிர் புளிக்குழம்பு. காய்ஸ், தட்டைப்பயிர் வந்து அரை வெக்காடு வெந்துருச்சு. இது கூட வந்து என்னென்ன போட போகிறோன்னு பாருங்க காய்ஸ். கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இதில் போடுறேன். குக்கரில் வச்சிங்கன்னா மண்சட்டி மாதிரியே இருக்கும் காய்ஸ். குழம்பு சூப்பராக இருக்கும். அடுத்து காய்ஸ் குழம்பு பொடி போடுறேன். புளி குழம்புங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். குழம்பு பொடி 4 ஸ்பூன் போட்டேன் காய்ஸ். அடுத்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 6 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே காய்ஸ் கலக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் குக்கரில் மூடி வச்சிடணும். அடுத்தது 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அப்புறம் தேங்காய், தக்காளி, புளி, உப்பு ஒரு அரைப்பு போடணும். தேங்காய், தக்காளி, புளி, சீரகம், பூண்டெல்லாம் அரைச்சி ஊற்றணும் காய்ஸ். தாளித்து இது இப்படி வெந்ததுக்கப்புறம் 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அடுத்து தாளிக்கணும் காய்ஸ். இதில் வந்து தேங்காய், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் காய்ஸ். புளி இதெல்லாம் அரைச்சி வச்சு இந்த குழம்புல ஊற்ற போகிறோம் காய்ஸ். ஊற்றியாச்சு. அடுத்து ஒரு 4 விசில் வந்தோன்னா இறக்கி தாளிச்சுட்டா வேலை முடிச்சுது காய்ஸ். தொட்டக்காய் புளிக்குழம்பு ரெடி.